வணக்கம். வரும் February 15th நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் இருக்குது. கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அன்பயாஸ்ட் எந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக் கொடுக்க போகிறோம். இன்டெப்த் கற்றுக்கும் போதும் என்ன ஆகும்னு சொன்னால் உங்கள் கேரக்டருக்கு தந்தாப்பில் உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் டைமுக்கு டைம் மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் ட்ரைனிங்க்கு போக முடியாது. கம்ப்ளீட் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கிட்டுன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்க முடியும். ஸோ காலத்துக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றிக்க முடியும். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த 6 மாதம் கோர்ஸில் வந்து கற்றுப்போம். ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணுனால் எங்களோட கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள். 9444468888. 1. 2வது, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 நம்மளோட ஜோஹோ மீட்டிங் இருக்குது. ஜோஹோ மீட்டிங்கில் என்ன பண்ணுவோம்? கம்ப்ளீட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். பட்ஜெட் முடிஞ்ச கையோட 1. 2வது, புது கான்ட்ராக்ட் February மாதக்கான கான்ட்ராக்டும் மூவ் ஆகுது. இது ரெண்டுமே வச்சு கம்ப்ளீட்டாக இன்டெப்த் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். செக்டார் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி லெவல்ஸை நம்ம பார்க்கலாம். அண்ட் நீங்கள் கேட்குற ஸ்டாக்ஸ்க்கான கம்ப்ளீட் கிளாரிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ரேசர் பே லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி 236 rupees பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். 9444468888. நீங்கள் கேட்க வேண்டிய டவுட்டு தயவு செஞ்சு சனிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு உள்ள அந்த வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புங்க. ஸோ தட் நாங்களும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவோம். வாங்க சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். 86 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ப்ளஸில் க்ளோஸ் ஆச்சு. ஃபியூச்சர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ப்ரீமியமில் 100 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் இன்ட்ராடேயில் வந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் வந்து அப்பு போச்சு. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே ஹை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 23,322. சரி, நம்ம வந்து ஒரு டார்கெட் வந்து ஒன்று அதை போட்டு வச்சுருந்தோம். 23,550 540 அந்த லெவல், அந்த 23,250 லெவலை தாண்டறதுக்கு வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருந்துச்சுல்ல. அப்போ வந்து ஒன்று சொல்லிகிட்டு இருந்தோம். வேர்ஸ் சினாரியோ, மறுபடியும் நான் சொல்கிறது அந்த சமயத்தில் இருக்கும், ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி இருக்கும். வேர்ஸ் சினாரியோ அப்சைட் டார்கெட் 23,500. அதை தாண்டறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. 500 520 530 அந்த டார்கெட் வந்து இன்னமும் ஓப்பனில் இருக்குது. அன்ஃபினிஷ் ஜாப்ன்றது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஜோன் பூராவே இந்த லாஸ்ட் 15 days ஜோன் எடுத்தாவிட்டாவே அந்த ஜோனை வந்து உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தடுமாறுது. நீங்கள் வந்து நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்சைடு வந்து 23,500 400 அந்த லெவலில் மே சைட்லையும், கீழே 23,000 லெவலை உடைக்கிறதுக்கும் ரொம்ப தடுமாறிட்டு இருந்துச்சு. எஸ், முந்தா நேற்று வந்து சர்க்குன்னு வந்து கீழே வந்துச்சு. அண்ட் எல்லாருமே வந்து ஹியூஜ் ஷார்ட் பில்டப் பண்ணதுக்கு வந்து மேலே தூக்கிட்டு போச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பேசிக்லி இந்த ஷார்ட் கவரிங்ன்ற விஷயம் இருக்குல்ல, டவுன் சைடும் சரி அப் சைடும் சரி, அந்த விளையாட்டை வந்து ரொம்ப விளாண்டுட்டு இருக்காங்க. 1. ஸோ அந்த வாலட்டாலிட்டி பூராவே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ யாரோ ஒருத்தர், சரியா, அந்த பேர் வெளியில் வரல இன்றைக்கி, பட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து பெரிய லெவலில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தே ஆர் ஏபிள் டு மூவ், ரைட். ஒரு பெரும் கை வந்து தே ஆர் ஏபிள் டு மூவ் சர்டன் ஸ்டாக்ஸ் வந்து ஈவன் 1.5-2%. அண்ட் வாரம் 500 கோடி அள்ளிட்டு போகிறோம் ப்ராஃபிட்டாக. ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஒரு டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸு யாரோ ஒருத்தர், அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக என்னைக்காச்சும் கவர்மெண்ட் வந்து வெளியிடலாம். 500 crores வாரம் அள்ளிட்டு போகிறோம். அந்த 500 கோடி யாருதுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக ரீட்டைல் இன்வெஸ்டராக தான் இருப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த வாலட்டாலிட்டி என்ன லெவலுக்கு வந்து ஆடிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் மூமெண்ட்ன்றது ஒரு சைடு இருக்கட்டும், ப்ரைஸ் மூமெண்ட்டில் கூட நீங்கள் வந்து நிறைய விஷயத்த மேனேஜ் பண்ண முடியும். வேறஸ் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்பார்ட் ஃப்ரம் ப்ரைஸ் மூமெண்ட், அண்டர்லைங் ப்ரைஸ், இப்போ நிஃப்டினா நிஃப்டி மூவ் ஆகிறதுல உங்களுக்கு நிஃப்டி கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மூவ் ஆகும். அது இல்லாத வாலட்டாலிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இந்தியா விக்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, பட் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஐவின்னு இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டின்றது ஒரு ரியல் டென்ஷன் மார்க்கெட்டில் என்னதுன்றது காட்டணும். பட் அதை வந்து மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்காங்க. எடுத்து பாருங்களேன், நேற்று வந்து மார்க்கெட் க்ளோஸ் டு 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் வந்துச்சு. எப்பயுமே மார்க்கெட் ப்ளஸில் போகுதுன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் வந்து குறையணும். நேற்று வந்து விக்ஸ் வந்து க்ளோஸ் டு 2-3% வந்து மேலே ஏறி 18.5 18.4 அந்த லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கும் மார்க்கெட் மேலே ஏறி இருக்குது. ஞாபகம் வச்சுங்க,
நேற்று ஏறினதுக்கும் இன்னைக்கு ஏறினதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நேற்று ரியல் ஷார்ட் கவரிங், சரியா? இன்றைக்கும் அந்த ஷார்ட் கவரிங் தான் இருந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃப்ளாட், அந்த லெவலில் இருந்து மேலே தூக்கிட்டு போனது வந்து ஒரு ஷார்ட் கவரிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம் காட்டுறதுக்கோசரம். பட் பயம் மார்க்கெட்டில் இல்லை. காலையிலேயே ஒரு சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 10-10:30 மணிக்கே வந்து இந்தியா விக்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. 6.71% வந்து குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி 17.34, ரைட்? நேற்று 18.5 பக்கமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ நேற்று மார்க்கெட் ஏறினது டென்ஷன் ஆனதுக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கும் வந்து எந்த விதமான எஃபெக்ட் இல்லாததுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நேற்று வந்து மோர் கான்ட்ராவாக இருந்துச்சு. எது எதெல்லாம் மேலே ஏறும் சார்ட்டில் வந்து சிலது காட்டிகிட்டு இருந்தது, அதெல்லாம் இறங்குச்சு. எது எதெல்லாம் கீழே இறங்கும்னு நினச்சாங்க அது எல்லாமே மேலே ஏறி இருந்துச்சு. டோட்டல் கான்ட்ரா, ரைட்? ஒன்று. அண்ட் ரெண்டாவது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 23 வருஷமாக இல்லாத ஒரு ரெக்கார்ட். நிஃப்டி 4 மாதம் கண்டினியூஸாக வந்து நெகட்டிவ் சைடில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. தோ இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது. ஸ்டில் மார்க்கெட் வந்து க்ளோஸ் டு அபவுட் 2% வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு ஒரு பெரிய மெகா ரேலி இருக்கான்றது. ஏன்னு சொன்னால் இன்றைக்கான கான்ட்ராக்ட் ஜனவரி முடிஞ்சிச்சு. பிப்ரவரி மாதத்துக்கான கான்ட்ராக்ட் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 200 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. தோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 23,249 இருக்குது. பட் ஆக்சுவலாக நீங்கள் பிப்ரவரி மாதம் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் அபவுட் 23,400 450 அந்த ஜோனில் வந்து இருக்கும். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் ப்ரீமியமில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட். ஸோ இந்த மந்தில் வந்து நெகட்டிவிட்டி காட்டி விட்டு அடுத்த மந்தில் வந்து செம்ம ப்ரீமியமில் வந்து வச்சுருக்குறாங்க. மாத கடைசி எப்படியா இருந்தாலும், அதாவது கான்ட்ராக்ட் கடைசி எப்படியா இருந்தாலும் ப்ரீமியம் வந்து டிஸ்கவுண்ட்டு ப்ரீமியம் 0வாக தான் இருக்கும், ரைட்? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பாட் வந்து மீட் ஆகணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி எடுத்திங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 400 பாயிண்ட்ஸ் 430 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆக போகுது. இதெல்லாம் ஒரு சைடு வச்சுட்டுனாலும் நம்மளோட டார்கெட் அப் சைடில் அன்ஃபினிஷ்ட் ஜாப்னு எடுத்திங்கன்னா 23,550 560 அதான் வந்து ஒரு ஹை. அந்த லெவலை தொட்டுச்சுன்னு சொன்னால் மறுபடியும் கீழே வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, பட்ஜெட் வந்து நாளை மறுநாள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நாளைக்கு வாங்குகிற ஸ்டாக்கும் நாளான்னைக்கு வாங்குகிற ஸ்டாக்கும் நீங்கள் வந்து மண்டே தான் விற்றாகணும். இன்றைக்கி வாங்கின ஸ்டாக்கு சாட்டர்டே அன்னைக்கு விற்க முடியாது. நாளைக்கு வாங்குகிற ஸ்டாக்கும் சாட்டர்டே அன்னைக்கு விற்க முடியாது. ஸோ இந்த பிடிஎஸ்டி கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நிறைய பேர் வந்து நான் கால் வாங்கட்டுமா புட்டு வாங்கட்டுமான்றது நிறைய பேர் பர்சனலாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி க்ளோஸ் அபவுட் 10-12 கால்ஸ்க்கு மேலே வந்து பேசிகிட்டு இருந்தப்போ நான் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், பட்ஜெட்டில் நீங்கள் எது வாங்கினாலும், மறுபடியும் நான் சொல்கிறேன், பட்ஜெட் சமயத்தில் எது வாங்கினாலும் மங்காத்தா தான். ஏன்னு சொன்னால் மார்க்கெட் நீங்கள் கால் வாங்கியிருக்கீங்க பிச்சுக்கிட்டு ஒரு 200-300 பாயிண்ட் மேலே போனாலும் உங்களோட கால் ப்ரைஸ் ஏறாது. ஏன் ஏறாது? இன்னைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள், நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் மேலே ஏறியும் இந்தியா விக்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகுது. வொலட்டாலிட்டி கொலாப்ஸ் ஆகும்போதும் ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஸோ மார்க்கெட்டில் என்ன பண்ணுறாங்க, ப்ரீமியம் ஹையாக ஏற்றுறதுக்கு போகிறதுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்றுறதுக்கு பதிலாக வொலட்டாலிட்டியை ஏற்றி விட்டு ப்ரீமியமை ஹையாக வச்சு ப்ரீமியமை வந்து பஞ்சர் ஆக்கி விட்றாங்க த்ரூ வொலட்டாலிட்டி. ஸோ டாக்டிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரோ ஒரு ஹெச்என்ஐ, அதாவது அல்ட்ரா ஹெச்என்ஐ கூட என்ன வச்சுக்கலாம், 500-600 கோடி ரூபா வச்சுருக்கிறவங்க கூட பண்ண முடியாது. இது வந்து யாரோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் தான் பண்ணுவாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ண முடியாது. இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் இந்த பஞ்சர், அதாவது இந்த வொலட்டாலிட்டி பஞ்சர் பண்ணி விட்டு 500 கோடியாக வாரம் அள்ளிட்டு போயிட்டுருக்காங்க. எனிவே இதெல்லாம் எது சொன்னாலும் கவர்மெண்ட் மண்டல ஏறுமான்றது தெரியாது. கவர்மெண்ட் சில விஷயங்கள்ல பண்ண முடியும், சில விஷயத்த பண்ண முடியாது. ஏற்கனவே வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வீக்லி எக்ஸ்பைரி எடுத்து விட்டதை வந்து ஒரு விதத்தில் நல்லது, நிறைய பேர் வந்து தப்பிச்சிக்கிட்டாங்க. ஆனால் ரியல் ட்ரேடர்ஸ், ரியல் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ், விஷயம் தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து டைரெக்டாக சென்செக்ஸ் போயிட்டாங்க. அதே ஃபீல் தானே, ரைட்? இது வந்து 49,000 50,000 இருந்துச்சு, அது அரௌண்ட் 75,000-80,000 இருக்குது. ஸோ அதே ஃபீல் தான். நிறைய பேர் வந்து ஆப்ஷன்ஸை வந்து பிஎஸ்சியில் போய் சென்செக்ஸில் வந்து விளையாடுறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அந்த இதில். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது.
எல்லாம் மூவ் ஆனது எல்லாமே வந்து எதர் ஷார்ட் கவரிங்காக இருக்கும், இல்லாட்டினா லாங் அன்வைண்டிங்காக இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து எதுவுமே வந்து நம்ம இப்போ கொடுக்க முடியாது. மீதி எல்லாமே வந்து யார் யார் வாங்கி வச்சுருக்கிறாங்களோ, கேஷ் மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து மோர் ஆஃப் எ கெஸ் ஒர்க். கவர்மெண்ட்டோட பட்ஜெட் ஆஸ் பர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்காதுன்றது சில எக்ஸ்பர்ட்ஸோட கருத்து. தோ கவர்மெண்ட் வந்து கன்சம்ஷன், அதாவது மார்க்கெட்டில் வந்து கன்சம்ஷன், அதாவது க்ரோத் வந்து கம்மியாயிட்டே வருது. இந்த க்ரோத்தை வந்து மறுபடியும் மேலே ஏற்றுறதுக்கு ஒரே வழி கன்சம்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். ப்ரைவேட் கம்பெனிஸ் கேபெக்ஸ் எடுத்துகிட்டு வரல. அப்போ ஜென்ரல் பப்ளிக் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கேபெக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்போ பப்ளிக் கையில் கேஷ் எப்படி கொடுக்கறது? ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஜப்பானை வந்து கொரோனா சமயத்தில் பண்ணாங்க, யூஎஸ் பண்ணாங்க, அது மாதிரி கவர்மெண்ட் கொடுக்க முடியாது. கவர்மெண்ட் கையில் டப்பு கிடையாது. ரெண்டாவது எப்படி கொடுக்கலாம்? டேக்ஸ் கட்ஸ் கொடுக்கலாம். 15 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது. அப்படி பண்ணும்போது பப்ளிக் கையில் நிறைய கேஷ் இருக்கும். அப்படி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னு சொன்னால் லாஸ்ட் 2 இயர்ஸாக கவர்மெண்ட்டோட ஜிடிபி டு டேக்ஸ் கலெக்ஷன் அந்த ரேஷியோ வந்து மோர் தென் 11.5% தாண்டி இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்னான்னு சொன்னால் கவர்மெண்ட், அதாவது நேஷ்னலோட க்ரோத் இருக்குல்ல, நம்மளோட வளர்ச்சிக்கும் நம்மளோட டேக்ஸ் கலெக்ஷன் வளர்ச்சிக்கும் எடுத்துக்கிட்டனால் டேக்ஸ் கலெக்ஷன் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. 2 காரணம். இந்த ஓபி அடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை எல்லாத்தையும் ஆப் வைக்கிறாங்க. ஸோ தட் மீன்ஸ் இந்த நம்பர் 2 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்கள எல்லாத்தையும் மூடல, பட் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து கவர்மெண்ட் வந்து ப்ளக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால பேமெண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு, டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையா ஆகிட்டுருக்கு. 1 2 நிஜமாகவே இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய க்ரோத்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 ரீசன்னால் ஜிடிபியும் ஏறிட்டு இருக்கு, ஜிடிபியோட டேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஏறிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கல்லாப்பெட்டியில் வந்து எக்கச்சக்கமாக காசு இருக்குது. ஸோ டெஃபினட்டாக 2 காரணத்தினால இன்கம் டேக்ஸில் வந்து கை வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹெவி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னு சொன்னால் பப்ளிக் கையில் கேஷ் இருந்துச்சுன்னா அவங்க நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 1. 2வது அரசியல் ரீதியாக டெல்லி எலெக்ஷன் வருது 5ஆம் தேதி. அண்ட் நாட் ஓன்லி ஜஸ்ட் டெல்லி எலெக்ஷன், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பிஜேபிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் உண்டு. இவங்க வந்து எப்படியா இருந்தாலும் வசூல் ராஜா, பயங்கரமாக வந்து வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னாலையும் கவர்மெண்ட் வந்து மேபி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். எது பார்த்தாலும் மங்காத்தாவாக தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நேற்று யூஎஸ் மார்க்கெட் ஃப்ளாட் நெகட்டிவாக இருந்துச்சு. க்ளோஸ் டு அபவுட் 150-160 பாயிண்ட்ஸ் வந்து டவ் ஜோன்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு. கோல்டு எல்லாமே வந்து நேற்று ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு. இன்றைக்கி ரைட் நவ் க்ளோஸ் டு அபவுட் $24 வந்து ஏறி இருக்குது இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில். இந்தியாவில் 8,410 ரைட் ஏறி இருக்குது. ஸோ நேற்றோட வந்து இன்றைக்கி ஒரு $60 கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் 8,400 டச் பண்ணியிருக்கு கிராமுக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் கணிசமாக ஏறி இருக்குது 95,000. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட இருக்கிற ரேட்டு. கோல்டையும் நம்ம வந்து MCX ரேட் சொல்ல, ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் ரேட் 24 கேரட். ருப்பியை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்குது. நேற்று வந்து 86.50 இருந்துச்சு, இன்றைக்கி 86, 61, 62 லெவலில் இருக்குது. ஸோ ருப்பி வீக் ஆகிட்டுருக்கு. தலைவர் வந்ததுலேருந்து, ஆர்பிஐ கவர்னர் இப்போ வந்ததுலேருந்து அவர் மேலே குற்றம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த ஆள் வந்து ருப்பியை வந்து ரொம்ப நாளாக இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தார். இழுத்து பிடிச்சது உடையும் போதும் பெருசாக உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹேட் ஒன்லி 2 சாய்ஸ். ஒன்று, டப்புன்னு வந்து ருப்பியை வந்து டீவேல்யூவேஷன் கண்ணாப்னான்னு பண்ணி விடலாம். ரைட், 84லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 90 வரைக்கும் எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டலாம். அது வந்து ஒன் வே. அது வந்துச்சுன்னு சொன்னால் எக்கனாமிக்கில் வந்து பயங்கர ஜர்க்கு வரும். இன்னொன்று வே, ஸ்லோவாக டீவேல்யூவேஷன் பண்ணிட்டு போய் அந்த 90ல் போய் நிப்பாட்டுறது. இந்த 2 தான் சாய்ஸ். ரைட், இந்த 2வது சாய்ஸ் இருக்குல்ல, ஸ்லோவாக மேலே எடுத்துகிட்டு போகிறது. அதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், டெக்னிக்கலாக நிறைய பேர் வந்து ருப்பி வீக் ஆகிட்டு இருக்கு, டெய்லி வந்து அவங்க ஷார்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் பண்ணுறத வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு வந்து ஆர்பிஐ பம்பின் பண்ணணும் மணி. அது மாதிரி பண்ணும் போதும் ஆர்பிஐக்கு வந்து ஹெவி லாஸ் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ருப்பி எங்கே ஸ்டெபிளைஸ் ஆக போகுது. அந்த ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நிறைய இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்குள்ளாரே ட்ரம்ப் இந்தியாவுக்கு என்ன பண்ண போகிறாங்க, எவ்வளோ தூரம் அவர் டேரிஃப் அடிக்க போகிறாங்க, இந்தியா எவ்வளோ தூரம் விட்டு கொடுக்க போகுது,
எந்தெந்த ஏரியாவில் வந்து விட்டு கொடுக்க போகிறாங்கன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். இதுதான் பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். ஸோ நாளைக்கு எது விளாண்டாலும் ஞாபகம் வச்சுங்க, எது விளாண்டாலும் மங்காத்தாவாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸில் வந்து நான் ஹெட்ஜ் பண்ணுறேன், நான் காலி வாங்கிக்கிறேன், புட்டு வாங்கிக்கிறேன்ற இந்த கதையே வேணாம். ஒன்று. ரெண்டாவது, வோலட்டாலிட்டி பயங்கர ஹையாக இருக்கும். நாளைக்கு தானே ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டைம் வேல்யூ. ஸோ டைம் வேல்யூ பிப்ரவரி எண்டு வரைக்கும் இருக்குது, 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக டீப் பேக்கெட்ஸ் இருக்கிறவங்க பெரிய லெவலில் மார்க்கெட்டை ஸ்விங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. தயவு செஞ்சு F&Oவில் போய் மாட்டிக்காதீங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.